ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸில் 1 kg சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் தயிர், ஆஃப் லெமன் பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி சிக்கனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டைம் நீங்கள் சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிங்க. சிக்கன் உள்ள கவுச்சி ஸ்மெல்லாம் போய் கறியும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கனில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால கறியில் வந்து உப்பு உரப்பெல்லாம் பிடிச்சி கறி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி முன்னாடியே பண்ணி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணி ஊற வச்சுக்கலாங்க. ஆஃப் லெமன் புழிஞ்சுக்குங்க. புதினா மல்லியை கொஞ்சமாக போட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ நம்ம வந்து நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தாங்க பண்ண போகிறேன். அது வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேங்க. அது 1 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அதிகமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. 200 கிராம் ஆயில் சேர்த்துடுங்க. இது வந்து தேங்காய் எண்ணெய், நெய், ஆயில் 3 சேர்த்து 200 கிராமுங்க. இதில் வந்து ஒரு 1 கிராம் மசாலாஸ்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 400 கிராம் பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. கலரும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேங்க. மிளகு சேர்த்து பாருங்கள், பிரியாணி நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டுங்க, ஒரு 10 கிராம்பு, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுப்பேங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம வதங்குதோ, மசாலா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுனால உங்களுக்கு சாப்பாடும் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்குங்க. ஒரு 300 கிராம் வந்து தக்காளியை நல்லா கழுவி எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்ததுனால பாய் வீட்டில் தாங்க நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுவோம், வேறு யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நல்லா மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. நீங்களும் இதே அளவில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேங்க. மொத்தமாக நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுருங்க. ஏன்னா முதவே நான் ஊற வைக்கும்போது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மொத்தமாக 3 ஸ்பூன் ஆச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் கூட்டிக்கலாம், குறைச்சும் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. மொத்தமாக நான் 10 கிராம் தயிர் ஊற்றிருக்கேங்க. போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம கறியை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தான் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி கறியும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம அப்படியே விட்டோம்னா நமக்கு அடி பிடிச்சிடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கிளறி விடுங்க. சிக்கன் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறதுனால நம்மளுக்கு வந்து கறியும் நல்லா வதங்கிடுங்க. அதுவும் இல்லாமல் அடியும் பிடிக்காமல் இருக்கும். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நான் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1.5 படி வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1.5 படி தண்ணிங்க. இந்த படியில் வந்து 1.5 படி தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. நல்ல ஒலை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குங்க. ஒரு 2-3 டைமாவது ஒலை நல்லா கொதித்து வரணுங்க. அப்போ தான் இந்த கறி மசாலா எல்லாம் பச்சை வாசம் போய் நல்லா இதாக இருக்குங்க. இப்போ வந்து நான் ஒரு லெமன் பழத்தை பிழிஞ்சு கொட்டையெல்லாம் நீக்கி சாராக ஊற்றிக்கலாங்க. ஆஃப் லெமன் தான் ஊற்றுவாங்க, நான் ஒரு லெமன் ஊற்றுறேன். இப்போ இருக்கிற தக்காளி எல்லாம் புளிப்பே இல்லாமல் இருக்குது. உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் புளிப்பு சேர்த்திக்கிங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை சேர்த்திக்கலாங்க.
நல்லா சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணினாலே யாருக்குங்க பிடிக்காம இருக்கும். பிரியாணி வாரம் வாரம் கொடுத்தாலும் சாப்பிடுவோம், தினமும் கொடுத்தாலும் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு பிரியாணி பிரியர்கள் நிறையா பேர் இருக்காங்கங்க. எனக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க பிரியாணி. தண்ணியும் அரிசியும் செம்ம அளவு வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம வந்து கவனமாக பார்க்கணும், ஏன்னா அடி பிடிச்சிருங்க. இந்த மாதிரி அடியில் கிண்டி விடணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களே பக்கத்தில் நின்று நல்லா கவனமாக கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு கைப்பிடி புதினா மல்லியும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா செம்ம அளவு வந்துச்சு. இப்போ வந்து தோசைக்கல் வச்சுக்கலாங்க, தம் போடலாங்க. தோசைக்கல் வச்சுட்டு ஒரு ஐஸ் ஸ்பீடில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியை இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து வேர்வை தண்ணி பிரியாணியில் படாமல் இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு ஏரும் வெளியே போகாமல் நல்லா பிரியாணி கறியும் நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ வந்து வெயிட் அது மேலே வச்சுக்கோங்க. ஒரு ஐஸ் ஸ்பீடில் ஒரு 10 நிமிஷமும், லோ ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷமும் வச்சுட்டிங்கன்னா சுவையான பாஸ்மதி பிரியாணி ரெடி ஆயிருங்க. பாருங்கள், தயாராகிடுச்சுங்க பிரியாணி. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சைடில் தாங்க ஃபஸ்ட்டு இது பண்ணி விடணும், கிளறி விடணும். நல்லா பிரியாணி நல்லா வெந்து சாஃப்டாக உதிரியான பிரியாணிங்க. நல்லா பார்க்கவே அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வேறு எந்த மசாலாவும் போடலங்க, வீட்டில் உள்ள மசாலா போட்டு தாங்க நாங்கள் செய்வோம். இந்த மாதிரி நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள். இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி